This sermon, This Day This Scripture is Fulfilled, was delivered on February 19th night, 1965 at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியன்று அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் This Day This Scripture is Fulfilled, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And on this scripture, what caused me to fall my eyes upon this was something that happened just recently in Phoenix, Arizona. இந்த வேதவாக்கியத்தின் மேல் என் கண்கள் இதன் மேல் பட்டது. அரிசோனாவில் உள்ள பீனிக்ஸில் அண்மையில் நடந்த ஒரு காரியம். It was the last day of the service that I was to speak at the International Convention of the Full Gospel Businessman. அது முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் சர்வதேச மாநாட்டில் நான் பேச வேண்டிய ஆராதனையின் கடைசி நாளாயிருந்தது. And in this convention there was a visitor with us, which was a Catholic bishop. இந்த மாநாட்டில் எங்களுடன் ஒரு வருகையாளர் இருந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க பேராயர். Which is of the Chaldean rites of the Apostolic Catholic Church, the Most Reverend John S. Stanley, OSD. அது அப்போஸ்தல கத்தோலிக்க சபையின் கல்தேயர் சடங்குகள் மேன்மைத்தக்க சங்கை ஜான் எஸ் ஸ்டான்லி, OSD. He is the Archbishop of Metropolitan United States in the Catholic Church. This had to be his card and his address. அவர் கத்தோலிக்க சபையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைமை பேராயராக இருக்கிறார். இது அவருடைய அட்டை மற்றும் அவருடைய முகவரியாகும். And he was a visitor with the Christian businessman. And I had seen him there the day before, and when I was speaking on Saturday night, I believe it was, or Saturday morning at the breakfast. அவர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோடு ஒரு வருகையாளராய் இருந்தார். அதற்கு முந்தின நாள் நான் அவரை அங்கே கண்டிருந்தேன். சனிக்கிழமை இரவு நான் பேசிக் கொண்டிருந்த போது, அல்லது சனிக்கிழமை காலை சிற்றுண்டி வேளையில் என்று நான் நினைக்கிறேன். And as I was speaking, he kept watching me. I thought, that man certainly is disagreeing with everything I say. மேலும் நான் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் என்னை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். நான் அந்த மனிதன் நிச்சயமாகவே நான் கூறுகிற ஒவ்வொரு காரியத்தோடும் இணங்கவில்லை என்று எண்ணினேன். And you could just see him keep his head up and down, but I didn't know what was just exactly working on him. மேலும் உங்களுக்கு தெரியும், உங்களால் அவரை பார்க்க முடிந்தது. அவர் தன்னுடைய தலையை மேலும் கீழும் தொடர்ந்து அசைத்தார். ஆனால் அவர் மேல் சரியாக என்ன கிரியை செய்து கொண்டிருந்தது என்பதை நான் அறியாதிருந்தேன். So on Sunday afternoon when I got up to speak, I was going to take my text on birth pains, where Jesus said that as a woman in travail with a child, she's travailing in birth. எனவே ஞாயிறு பிற்பகல் நான் பேச எழுந்தபோது பிரசவ வேதனைகள் என்பதன் பேரிலான என்னுடைய பாடப்பொருளை நான் எடுக்கப் போவதாய் இருந்தேன். இயேசு ஒரு குழந்தையுடன் பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு ஸ்திரீயாக என்று கூறினார். அவள் பிரசவத்தில் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். And so I was going to speak from there as birth pains, the subject saying that the world is in birth pains now. எனவே நான் பிரசவ வேதனைகள் என்ற பாடப்பொருளில் இருந்து உலகமானது இப்பொழுது பிரசவ வேதனையில் உள்ளது என்று கூறப்போவதாயிருந்தேன். The old has to be done away with so the new can be born, just like a seed has to rot away in order to give new life. புதியது பிறக்கும்படியாக பழையது ஒழிந்து போக வேண்டும். ஒரு விதை புதிய ஜீவனை அளிப்பதற்காக அழுகி போக வேண்டும். How the pains, birth pains struck the world in World War I. She had a terrific pain. எப்படியாய் வேதனைகள், பிரசவ வேதனைகள் உலகத்தை தாக்கினது.
முதலாம் உலகப் போரில் அவளுக்கு ஒரு பயங்கரமான வலி உண்டானது. Because he had poison gas and so forth that almost could destroy the world. And in World War II, she struck another harder pain. They had blockbusters and also an atomic bomb. ஏனென்றால் அவர்கள் உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷவாயு போன்றவற்றை உடையவர்களாய் இருந்தனர். இரண்டாம் உலகப் போரில் அவள் மற்றொன்றை தாக்கி அதைவிட கடினமான வேதனையை உண்டாக்கினாள். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளையும் ஒரு அணுகுண்டையும் உடையவர்களாய் இருந்தனர். She cannot stand another labor pain. With these missiles and things today, one more war will throw her out into space, for she will now be delivered, and there will be a new earth. The Bible said there will be. அவளால் மற்றொரு பிரசவ வேதனையை தாங்க முடியாது. இன்றைக்கு இந்த ஏவுகணைகளினாலும் மற்ற காரியங்களினாலும் இன்னும் ஒரு யுத்தம் அவளை விண்வெளிக்கு தள்ளிவிடும். ஏனென்றால் அவள் இப்பொழுது விடுவிக்கப்படுவாள். ஒரு புதிய பூமி உண்டாயிருக்கும். அவ்வாறு இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. Under every prophet's message, Israel got a birth pain because these prophets that come on the scene after the theologians and clergymen would have the church all in organization form. ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் செய்தியின் கீழும் இஸ்ரவேலருக்கு ஒரு பிரசவ வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் வேத சாஸ்திரிகளும் குருமார்களும் சபையை ஸ்தாபன வடிவில் கொண்டு வந்த பிறகு இந்த தீர்க்கதரிசிகள் காட்சியில் வருவார்கள். And when that prophets come on the scene with thus saith the Lord, they shook them churches, and she had a birth pain. Finally she had birth pains flowing up until she delivered a son of the gospel, which was the word itself made flesh. அந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு காட்சியில் வந்தபோது அவர்கள் அந்த சபைகளை அசைத்தனர். அவளுக்கு ஒரு பிரசவ வேதனை உண்டானது. கடைசியாக அவள் ஒரு சுவிசேஷ குமாரனை பிரசவிக்கும் அளவிற்கு அவளுக்கு பிரசவ வேதனைகள் அதிகமாக இருந்தன. அது மாம்சமான வார்த்தையாய் இருந்தது. So the church really is in birth pains tonight again for the deliverance of the son of God to come again. எனவே தேவகுமாரனாகிய குமாரனின் விடுதலை மீண்டும் வருவதற்காக சபையானது இன்றிரவு உண்மையாகவே பிரசவ வேதனையில் உள்ளது. All of our theologians, all of our systems, all of our denominations have rotted right out from under us. So we are in birth pain. And a message from God always stores the church in heavier pain. நம்முடைய எல்லா வேத சாஸ்திரிகளும் நம்முடைய முறைமைகள் யாவும் நம்முடைய ஸ்தாபனங்கள் யாவும் நமக்கு கீழிருந்து அடுகி போய்விட்டன. எனவே நாம் பிரசவ வேதனையில் இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு செய்தி எப்பொழுதுமே சபையை அதிக வேதனைக்குள்ளாக்குகிறது. But after a while she's going to be delivered of a bride that will bring forth Jesus Christ to his bride. ஆனால் கொஞ்சம் கழித்து அவள் ஒரு மணவாட்டியாக பிரசவிக்கப்பட போகிறாள். அது இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மணவாட்டியை பிறப்பிக்கும். And then thinking this man had disagreed with me so much, when I raised up to speak this message, I turned in my Bible to find the page. மேலும் அதன் பின்னர் நான் இந்த செய்தியை பேச எழுந்தபோது இந்த மனிதன் என்னுடன் அதிகமாக உடன்படவில்லை என்று எண்ணிக்கொண்டேன். நான் பக்கத்தை கண்டுபிடிக்க என்னுடைய வேதாகமத்தை எடுத்து பார்த்தேன். My wife had just given me a new Bible for Christmas. My old Bible is about 15 years old, and the thing was just about torn to pieces. The pages every time it opened up and fly out of it. என்னுடைய மனைவி கிறிஸ்துமஸிற்காக எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை கொடுத்திருந்தாள். என்னுடைய பழைய வேதாகமம் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் பழமையானது. அது கிட்டத்தட்ட துண்டு துண்டாக கிழிந்து போயிருந்தது. ஒவ்வொரு முறையும் அதை திறக்கும் போது பக்கங்கள் அதிலிருந்து வெளியே பறந்துவிடும். And but I know just where to find every scripture. So I studied close in that Bible, and I just picked up the new one because the other looks so ragged to go to church with. மேலும் ஆனால் ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் எங்கே கண்டறிவது என்பதை நான் அறிந்திருந்தேன். எனவே நான் அந்த வேதாகமத்தை கூர்ந்து படிப்பேன். நான் புதிய ஒன்றை எடுத்தேன். ஏனென்றால் அந்த மற்றொன்று சபைக்கு கொண்டு செல்ல மிகவும் கந்தலாக காணப்பட்டது. And when I started to turn over in St. John where the scripture was found, I started to read the 16th chapter, and the verse that I was looking for wasn't there. நான் பரிசுத்த யோவானில் திருப்ப தொடங்கிய போது அங்கே கண்டறிந்த வேத வாக்கியத்தை நான் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்க துவங்கினேன். நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த வசனம் அங்கே இருக்கவில்லை. So I thought, strange. I turned back again, still it wasn't there. எனவே நான் விசித்திரமாய் உள்ளதே என்று எண்ணினேன். நான் மீண்டும் திருப்பினேன். அப்பொழுது அது அங்கே இருக்கவில்லை. And Brother Jack Moore from Shreveport, Louisiana, a bosom friend of mine, he was sitting there. I said, Brother Jack,
Isn't that found in St. John 16? லூசியானாவில் உள்ள ஸ்ரீபோர்ட்டிலிருந்து வந்திருந்த சகோதரன் ஜாக்மோர் என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர். அவர் அங்கே அமர்ந்திருந்தார். நான் சகோதரன் ஜாக், அது பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் காணப்படவில்லையா என்று கேட்டேன். He said, yes. அதற்கு அவர் ஆம் என்றார். And this Catholic priest got up out of his seat from about 100 clergymen sitting on the platform, walked over close to me with all of his robes and gowns and crosses and so forth, and got right up close to me. இந்த கத்தோலிக்க குருவானவர் மேடையின் மேல் அமர்ந்திருந்த சுமார் 100 குருமார்கள் மத்தியில் தன்னுடைய இருக்கையை விட்டு எழும்பி அவருடைய நீண்ட முழு அங்கியோடும் சிலுவைகள் போன்றவற்றோடும் எழுந்து என்னருகில் நடந்து வந்தார். And he said, my son, be steady. God is fixing to move. மேலும் அவர், என் மகனே உறுதியாக இரு, தேவன் அசைபாடு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்றார். I thought a Catholic bishop telling me that. நான் ஒரு கத்தோலிக்க பேராயர் அதை என்னிடம் கூறுகிறாரா என்று எண்ணினேன். He said, read it out of my book. அவர், அதை என்னுடைய வேதத்திலிருந்து வாசியுங்கள் என்றார். And I read the scripture out of his book and took my text and went on. Preached my sermon. நான் அவருடைய வேத புத்தகத்திலிருந்து வேத வாக்கியத்தை வாசித்துவிட்டு என்னுடைய பாடப்பொருளை எடுத்துக்கொண்டு என்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கித்தேன். Afterwards, when I got through, he got up after I was gone and said, "This one thing has to happen. After that, the church has to get out of the mess it's in, or we have to get out of the mess the church is in." So one or the other. அதன் பின்னர் நான் பிரசங்கித்து முடித்துவிட்டு சென்றபோது அவர் எழுந்து, ஒரு காரியம் நடக்க வேண்டும், அதற்கு பிறகு சபையானது தானுள்ள குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும், இல்லை என்றால் நாம் சபையிலுள்ள குழப்பத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறினார். எனவே ஒன்று அப்படி அல்லது மற்றொன்று இப்படி. And I was on my road home back down to Tucson that evening. The kids was crying for a sandwich and I stopped to get a sandwich at a little stand, and my wife said, "Bill, I never was so nervous in all my life." நான் அன்று மாலை டூசானுக்கு திரும்பி செல்லும் என்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன். பிள்ளைகள் தின்பண்டத்திற்காக அழுது கொண்டிருந்தனர். நான் ஒரு சிறிய நிறுத்துமிடத்தில் தின்பண்டத்தை வாங்க நின்றேன். மேலும் என் மனைவி பெல், நீர் அங்கே நின்று கொண்டு அந்த வேதாகமத்தினூடாக தடுமாறிக் கொண்டிருப்பதை கண்டபோது, நான் என் வாழ்நாளில் இவ்வளவு பதட்டமாக இருந்ததில்லை என்று கூறினாள். அது உங்களை பதட்டமடைய செய்யவில்லையா என்று கேட்டாள். அதற்கு நான் இல்லை என்றேன். நான், அது அங்கே எங்கோ இருந்தது என்பதை நான் அறிவேன். அவர்கள் அந்த பக்கத்தை அச்சிடவில்லை, அது ஒரு தவறான அச்சடிப்பு என்று கூறினேன். மேலும் அவள், நினைத்து பாருங்கள், அதாவது நான் அந்த வேதாகமத்தை உங்களுக்கு கொடுத்தேன், அங்குள்ள ஒவ்வொரு கண்ணும் என்னை பார்ப்பது போன்று காணப்பட்டது என்றாள். And I said, "Well, you couldn't help that. There's a misprint in the Bible." I said, "They just never put the page in." மேலும் நான், சரி, உன்னால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது, அது வேதாகமத்தில் தவறாக அச்சிடப்பட்டது என்றேன். அதற்கு நான், அவர்கள் ஒருபோதும் அந்த பக்கத்தை சேர்க்கவில்லை என்றேன். Well, I got down and looked at it again, just perfect as if it could be. But the 16th chapter ends the portion of it just about 3 inches from the bottom. பாருங்கள், நான் கீழே இறங்கி அதை மீண்டும் பார்த்தேன். அது எவ்வளவு சரியாக இருக்க முடியுமோ அவ்வளவு சரியாக இருந்தது. ஆனால் 16ஆம் அதிகாரத்தின் பாகம் முடிவடைகிறது. அதன் பாகம் கீழே 3 அங்குலங்கள் மட்டுமே உள்ளது. Over at the 17th chapter on the other side does the same thing, and being a new Bible, those 2 pages had perfectly stuck together. And I was reading from the 17th chapter instead of the 16th. Well, I said that's all fine. It's for some cause. மறுபக்கத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அதே காரியமாகவே இருக்கிறது. மேலும் ஒரு புதிய வேதாகமாக இருந்தபடியால் அந்த 2 பக்கங்களும் ஒன்றோடு ஒன்று சரியாக ஒட்டி கொண்டிருந்தன. நான் 16ஆம் அதிகாரத்திற்கு பதிலாக 17ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள், நான் அதெல்லாம் சரியாயிருக்கிறது, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்றேன். And just as plain as you could hear any voice, a voice come to me and said he entered into Nazareth, where he was brought up at, and went into the synagogue as it was his custom. நீங்கள் எந்த ஒரு சத்தத்தையும் கேட்க முடிந்தது போல ஒரு சத்தம் என்னிடத்தில் வந்து, அவர் வளர்க்கப்பட்ட நாசரேத்திலே பிரவேசித்தார், அவருடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திற்குள் சென்றார். And the priest gave him the scriptures to read. And he read Isaiah 61
And when he had read the scriptures, ஆசாரியன் அவரிடத்தில் வாசிக்கும்படி வேத வாக்கியங்களை கொடுத்தார். அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை வாசித்தார். அவர் வேத வாக்கியங்களை வாசித்த பிறகு he sat down, handed the priest back the Bible, the book, and sat down, and all the eyes of the congregation was up on him. அவர் அமர்ந்தார். வேதத்தை, புத்தகத்தை ஆசாரியனிடம் கொடுத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டார். ஜெப ஆலயத்தில் உள்ள கண்கள் யாவும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. And precious words proceeded from his mouth, and he said, "This day, this scripture is fulfilled." அவருடைய வாயிலிருந்து விலையேறப்பெற்ற வார்த்தைகள் புறப்பட்டன. அவர், இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். This day, this scripture is fulfilled. இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. How accurate is the scripture? If you'll notice this, in Isaiah 61:1-2, வேதவாக்கியம் எவ்வளவு சரியானதா இருக்கிறது. நீங்கள் இதை ஏசாயா 61:1 முதல் 2 வரை கவனிப்பீர்களேயானால், is where our Lord was reading from. Isaiah 61:1-2, but in the middle of the second verse of Isaiah 61, he stopped. நம்முடைய கர்த்தர் ஏசாயா 61:1 முதல் 2 வரை வாசிக்கிறார். ஆனால் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பாதியில் அவர் நிறுத்திவிட்டார். Or said, "The Spirit of the Lord is upon me to preach the acceptable year." Then he stopped. Why? The other part, to bring judgment, didn't apply to his first coming, but his second coming. அங்கே அது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் என்று கூறிய இடத்தில் வாசித்துவிட்டு பின்னர் அவர் நிறுத்தினார். ஏன்? மற்றொரு பாகம் நியாய தீர்ப்பை கொண்டு வருவது அவருடைய முதல் வருகைக்கு பொருந்தவில்லை, ஆனால் அவருடைய இரண்டாம் வருகைக்கு பொருந்தும். It didn't apply there. How the scriptures never make a mistake. They're always perfect. Jesus stopped just where the scripture stopped. பாருங்கள், அது அங்கே பொருந்தவில்லை. வேத வாக்கியங்கள் எப்படியாய் ஒரு பிழையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவைகள் எப்பொழுதுமே பரிபூர்ணமானவைகள். வேத வாக்கியம் நிறுத்தப்பட்ட இடத்தில் இயேசுவும் நிறுத்தினார். Because that was exactly what was to be vindicated in his day. Now, in that first coming, the second coming, he will bring judgment upon the earth, but not then. He was to preach the acceptable year. ஏனெனில் அது அவருடைய நாளில் சரியாக ரூபகாரப்படுத்தப்பட வேண்டியதாய் இருந்தது. இப்பொழுது அந்த முதலாம் வருகையில், இரண்டாம் வருகையில் அவர் பூமியின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். ஆனால் அப்பொழுது அல்ல, அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் வேண்டியதாயிருந்தது. Notice the Messiah standing in the platform to identify himself with the word of promise for that age. அந்த காலத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையோடு தம்மை அடையாளம் காட்ட மேசியா மேடையில் நிற்பதை கவனியுங்கள். How strange! The Messiah standing up before the church. And look at these precious words when he says here, to preach the acceptable year. மேசியா சபைக்கு முன்பாக நிற்பது எவ்வளவு விசித்திரமானது. இந்த விலையேறப்பெற்ற வார்த்தைகளை பாருங்கள். அவர் இங்கே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் என்று கூறுகிறார். The acceptable year, as we all know as Bible readers, was the year of Jubilee. That when all slaves and prisoners, as they were been taken prison. அனுக்கிரக வருஷம் என்பது வேதாகம வாசிப்பாளர்களாகிய நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி யூபிலி வருடமாக இருந்தது. அதாவது எல்லா அடிமைகளும் மற்றும் சிறைவாசிகளும் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட போது, And it had to give a son to pay a debt or a daughter to pay a debt. And they were in bondage. No matter how long they'd been in bondage or how long they're supposed to stay there. ஒரு கடனை அடைப்பதற்கு ஒரு குமாரனை அல்லது ஒரு குமாரத்தியை கடனை அடைப்பதற்கு பிறப்பிக்க வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தனர். அவர்கள் எவ்வளவு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து வந்தாலும் அல்லது அவர்கள் எவ்வளவு காலம் அங்கே தரித்திருக்க வேண்டியவர்களாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. When the year come of the Jubilee, when the trumpet sounded, every man could go free if he wanted to go free. He was free, he was no more slave. யூபிலி ஆண்டு வரும்போது, எக்காலம் முழங்கின போது,
ஒவ்வொரு மனிதனும் விடுதலையாக விரும்பினால் அவன் விடுதலையாகலாம். நீங்கள் விடுதலையாகி விட்டீர்கள். நீங்கள் இனிமேல் அடிமையாய் இருக்கவில்லை. But if you desired to remain a slave, then you had to be taken down to the temple, stood by the temple post, and they took an awl and bored a hole in your ear. And then you had to serve that slave master the rest of your days. ஆனால் நீங்கள் ஒரு அடிமையாக நிலைத்திருக்க விரும்புவீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தேவாலய கதவு நிலை அருகே நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரு கம்பியை எடுத்து உங்களுடைய காதில் ஒரு துளையை உண்டாக்கினர். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த அடிமை எஜமானுக்கு சேவை செய்ய வேண்டியதாக இருந்தது. What a perfect example it is of the gospel of Jesus Christ. When it's preached, the acceptable time and the time of jubilee. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு அது என்ன ஒரு பரிபூர்ண உதாரணமாக உள்ளது. அது பிரசங்கிக்கப்படும் போது அனுகிரக காலம், யூபிலியின் நேரம். Anybody, no matter who you are, what color you are, what denomination you belong to, how far you stooped in sin, or what's wrong with you. நீங்கள் யாராய் இருந்தாலும், நீங்கள் எந்த நிறமாய் இருந்தாலும், நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சார்ந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தூரம் பாவத்தில் கூனி போய் இருந்தாலும், அல்லது உங்களோடு என்ன கோளாறு இருந்தாலும், you can go free when you hear the gospel trumpet sound out. You are free. சுவிசேஷ எக்காலம் தொனிப்பதை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் விடுதலையாகலாம். நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள். But if you turn your back upon the message and refuse to hear it, notice you were bored in the ear with an awl. ஆனால் நீங்கள் செய்திக்கு உங்கள் புறமுதுகை காட்டி அதற்கு செவி கொடுக்க மறுத்தால் கவனியுங்கள், நீங்கள் ஒரு கம்பியினால் காதில் துளையிடப்படுவீர்கள். That means to say that you have crossed the line between grace and judgment, and you will never hear the gospel again. நீங்கள் கிருபைக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையே உள்ள கோட்டை கடந்து விட்டீர்கள் என்றும், நீங்கள் மீண்டும் ஒருபோதும் சுவிசேஷத்தை கேட்க மாட்டீர்கள் என்றும் கூறுவதே அதன் பொருள். You'll never get any further. You must be a slave to the system you're in the rest of your days. If you refuse to hear the acceptable year. நீங்கள் இதற்கு மேல் ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் அனுகிரக வருஷத்தை கேட்க மறுத்தால், உங்களுடைய எஞ்சியுள்ள நாட்களில் நீங்கள் இருக்கின்ற முறைமைக்கு நீங்கள் ஒரு அடிமையாய் இருக்க வேண்டும். Now, the other part of it, as I said, didn't need to be answered because this coming Messiah time now is when he will bring judgment. இப்பொழுது அதனுடைய மற்ற பாகத்திற்கு நான் கூறினது போல பதிலளிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இந்த வரவிருக்கும் மேசியா இப்போது ஒரு காலம், அதன் பிறகு அவர் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவார். Now, how could those people ever fail to see who he was? How did they ever miss it? இப்பொழுது அவர் யாராய் இருந்தார் என்பதை அந்த ஜனங்கள் எப்படி காண தவறியிருக்க முடியும்? அவர்கள் அதை எப்படி தவறவிட்டார்கள்? How could it be when it was so plainly made known and showed? How could they have ever missed seeing when he... அது மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படும் போது அது எப்படி தவறவிட முடியும்? அவர்கள் எப்படி பார்வையை தவறவிட்டிருக்க முடியும்? அவர், What a word! Think of it. This day is this scripture fulfilled before your eyes. என்ன ஒரு வார்த்தை! அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி இருக்கிறது. Who said it? God himself, who is the interpreter of his own word. This day is this scripture fulfilled. யார் அதை கூறினார்? தேவன் தாமே. அவர் தம்முடைய சொந்த வார்த்தைக்கு அர்த்தமுரைப்பவராய் இருக்கிறார். இந்த வேத வாக்கியம் இந்நாளில் நிறைவேறிற்று. The Messiah himself standing in the presence of the congregation and reading a word out of the Bible pertaining to himself. மேசியா தாமே சபையோரின் முன்னிலையில் நின்று கொண்டு வேதாகமத்திலிருந்து தம்மை பற்றிய ஒரு வார்த்தையை வாசித்து, And then saying, today this scripture is fulfilled, and they still fail to see it. அதன் பின்னர் இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு
நிறைவேறிவிட்டது என்று கூறினார். அவர்கள் அப்பொழுதும் அதை காண தவறினர். What a tragedy that would be. But it's happened. It's happened many times. How could it happen? Of course, like it did in other times, by believing man's interpretation of the word. அது என்ன ஒரு சோகமாக இருக்கும். ஆனால் அது நடந்தே விட்டது. அது அநேக முறை சம்பவித்துள்ளது. அது எப்படி சம்பவிக்க முடியும்? உண்மையாகவே மனிதனின் வார்த்தையின் வியாக்கியானத்தை விசுவாசிப்பதன் மூலம் மற்ற காலங்களில் செய்தது போலவே. That's what caused it. Those believers in them days, so-called believers, was taking the interpretation of what the priest had said about the scripture. அதுதான் அதற்கு காரணம். அந்த நாட்களில் இருந்த அந்த விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வேத வாக்கியத்தை குறித்து ஆசாரியன் கூறியிருந்ததற்கு அர்த்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர். Therefore Jesus, not belonging to any of their ranks or their societies, he was excommunicated from their company. ஆகையால் இயேசு அவர்களுடைய ஸ்தாபனங்களை அல்லது அவர்களுடைய சங்கங்களை சார்ந்தவராய் இல்லாமல் அவர் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். And therefore they could not identify him with them because he was different from them. The person of Jesus Christ was so unique that no one should have missed seeing it. That was the Son of God. மேலும் ஆகையால் அவர்களால் அவரை அவர்களோடு அடையாளம் காட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவர் அவர்களிடத்திலிருந்து வித்தியாசமானவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து என்னும் நபர் தேவனுடைய குமாரன் என்பதை ஒருவரும் காண தவறாதபடிக்கு அவர் மிகவும் ஒப்பற்றவராயிருந்தார். Because he was the perfect identification of the scripture that was wrote of him. ஏனென்றால் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்த வேதவாக்கியத்தின் பரிபூர்ண அடையாளமாக அவர் இருந்தார். So any Christian is known when his life identifies the very things that a Christian is supposed to do. அந்த விதமாகவே எந்த கிறிஸ்தவனும் அறியப்படுகிறான். அவனுடைய ஜீவியம் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியங்களை அடையாளம் காட்டுகிறது. How he can stand there and say, this day, this scripture is fulfilled right before your eyes. How outstanding, how so plainly, and yet those people misunderstood. எப்படி அவரால் அங்கு நின்று இந்த வேதவாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்நாளில் நிறைவேறிற்று என்று கூற முடிந்தது. எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருந்தனர். எவ்வளவு தெளிவாக அதே சமயத்தில் ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டனர். Why? Is because they took the interpretation of some order of priest that they were listening to. ஏனென்றால் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த சில ஆசாரியர்களின் முறைமையின் வியாக்கியானத்தை ஏற்றுக்கொண்டனர். And history always repeats itself, and scripture has a compound meaning to it and a compound revelation. வரலாறு எப்பொழுதுமே திரும்ப திரும்ப நிகழ்கிறது. வேதம் அதற்கு ஒரு கூட்டு பொருளையும் ஒரு கூட்டு வெளிப்பாட்டையும் கொண்டுள்ளது. For instance, like it says in the Bible, that out of Egypt I've called my son, referring to Jesus. Run the margin on that, and you find out it also referred to Jacob. Same scripture. Jesus was his greater son. உதாரணமாக வேதத்தில் இயேசுவை குறிப்பிடுகிற எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று கூறுவது போல அதன் பேரில் உள்ள ஓரக்குறிப்பை பாருங்கள். அதே வேத வாக்கியம் யாக்கோப்பை குறித்தும் கூட கூறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கண்டறியலாம். இயேசு அவருடைய மகத்தான குமாரனாயிருந்தார். Jacob was his son. He called out of Egypt, which the Schofield reference and all other references give to it, because that's the scripture it was referring to. So it had a double answer. It had an answer to Jacob called out and to Jesus called out. அவர் எகிப்திலிருந்து வரவழைத்த அவருடைய குமாரன் யாக்கோபு. ஸ்கோஃபீல்டு குறிப்பும் மற்ற எல்லா குறிப்புகளும் அதை கொடுக்கின்றன. ஏனென்றால் அது வேத வாக்கியத்தையே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு இரட்டை பதிலை உடையதாய் இருந்தது. அது அழைக்கப்பட்ட யாக்கோப்புக்கும் வெளியே அழைக்கப்பட்ட இயேசுவிற்கும் ஒரு பதிலை உடையதாய் இருந்தது. And so is it today. It's because that we're in such a turmoil as we are, and people fail to see the truth of God is because there's too many man-made interpretations of God's word. அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வியாக்கியானங்கள் அநேகமுள்ள காரணத்தால் ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை காண தவறுகின்றனர். God don't need nobody to interpret his word. He is his own interpreter. அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்க தேவனுக்கு யாரும் தேவையில்லை.
அவரே அவருடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார்.